ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செஃப் பிருந்தா குக்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சுவையான மட்டன் சுக்கா. இதுதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கினா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க மட்டன் சுக்கா எப்படி செய்யணும்னு பார்ப்போம். நான் வீட்டிலேயே மசாலா அரைச்சி சுக்கா செய்ய போகிறேன். அதுக்கு 1 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 3 வரமிளகாய் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்ததும் ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுக்கோங்க. சுக்கா செய்ய கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் ஒரு பட்டை, பிரியாணி இலை, 1 வரமிளகாய், சோம்பு போட்டு நல்லா பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வணங்கிருச்சுன்னா 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டு நல்லா பச்சை வாசனை போகும் வர வணக்கிக்கோங்க. இது கூடவே கட் பண்ணி வச்ச ஒரு தக்காளி போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. பாருங்கள், தக்காளி நல்லா வணங்கிருச்சு. இது கூட வேக வச்ச மட்டனை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், மட்டன் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இது கூட வீட்டிலேயே நம்ம வறுத்து அரைச்ச மசால் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட சுக்காவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் மட்டன் வேக வச்ச தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் மூடி வச்சுருங்க. 10 நிமிஷம் கழித்து மூடியை திறந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளை தூவி விட்டு இறக்கினால் சுவையான மட்டன் சுக்கா ரெடி. நம்ம சேனலுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சுக்கா ரெசிபி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.